வணக்கம் நண்பர்களே. இன்றைய இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானின் மகிமைகள் பற்றித்தான். முருகன் என்பது வெறும் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் அறிவின் வடிவம், அவர் துணிவின் அடையாளம், அவர் பக்தர்களை காக்கும் கருணையின் கடல். தமிழர்களின் இதயத்தில் என்றும் வாழும் தெய்வம் முருகன். பழங்காலம் முதல் இன்று வரை பல சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் அனைவரும் முருகனை வழிபட்டு உயர்ந்த நிலையை அடைந்துள்ளனர். முருகன் வழிபாட்டிற்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது என்று பலர் அனுபவத்தில் கூறியுள்ளனர். முருகனை உண்மையான மனதுடன் அழைத்தால் அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். முருகன் வழிபாடு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். முதலாவது, மன அமைதி கிடைக்கும். இன்றைய காலத்தில் பலருக்கும் மன அழுத்தம் அதிகமாக உள்ளது. கவலை, பயம், குழப்பம், தோல்வி போன்ற உணர்வுகள் மனதை பாதிக்கின்றன. அந்த நேரத்தில் முருகனை நினைத்து வேலுண்டு வினையில்லை என்று சொல்லி வழிபட்டால் மனதில் ஒரு அமைதி பிறக்கும். இரண்டாவது, தடைகள் நீங்கும். வாழ்க்கையில் பல தடைகள் வருகிறது. வேலை கிடைக்காமல் இருப்பது, பண பிரச்சினைகள், குடும்ப பிரச்சினைகள் போன்றவை பலரையும் துன்பப்படுத்துகின்றன. அந்த நேரத்தில் முருகனை நம்பி வழிபட்டால் அந்த தடைகள் மெதுவாக நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மூன்றாவது, அறிவு அதிகரிக்கும். முருகன் என்பது ஞானத்தின் கடவுள் என்று கூறப்படுகிறது. அதனால் மாணவர்கள் முருகனை வழிபட்டால் நல்ல அறிவு கிடைக்கும் என்று பலர் நம்புகின்றனர். படிப்பில் முன்னேற்றம் பெறவும் தேர்வுகளில் வெற்றி பெறவும் முருகனை பலர் பிரார்த்திக்கிறார்கள். நான்காவது, தைரியம் கிடைக்கும். முருகன் ஒரு வீர தெய்வம். அவர் சூரபத்மனை அழித்தவர். அதனால் முருகனை வழிபட்டால் மனதில் தைரியம் வரும் என்று கூறப்படுகிறது. வாழ்க்கையில் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும். ஐந்தாவது, குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். முருகனை வழிபடும் வீட்டில் சண்டைகள் குறையும் என்று பலர் நம்புகின்றனர். அந்த வீட்டில் நல்ல சக்தி உருவாகும். ஆறாவது, ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். முருகன் வழிபாடு மனிதனை ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும். பல சித்தர்கள் முருகனை தங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவர்களை நினைத்து வழிபட்டால் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள முடியும். முருகனை வழிபட மிகவும் எளிதான வழி ஒன்று இருக்கிறது. அது ஓம் சரவணபவா என்ற மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி முருகனை நினைத்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதேபோல் வேலுண்டு வினையில்லை என்ற வரியும் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்த வார்த்தைகளை மனதார சொல்லி முருகனை நினைத்தால் அவர் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முருகன் கருணை மிகுந்த தெய்வம். அவரை உண்மையாக அழைத்தால் அவர் ஒருபோதும் பக்தர்களை கைவிட மாட்டார். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முருகனை நம்புங்கள். அவர் உங்கள் பாதையை நிச்சயம் வெளிச்சமாக மாற்றுவார். முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். வேலுண்டு வினையில்லை. முருகன் திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், மேலும் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.